ஹலோ வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது F&O எபிசோட் நம்பர் 2. எபிசோட் நம்பர் 1 வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ரெகுலராக டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு 2.5 months அவங்களுக்கு தெரியும், வீக் டேஸில். ஸோ இப்போ 2-3 நாளாக வந்து ஆக்சுவலி போடலை. ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சி, அதை நான் வந்து லைவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க என்னாச்சு அப்படின்ட்டு. என் பாப்பாவுக்கு அடிபட்டுருச்சு, குட்டி பாப்பாவுக்கு. ஸோ அண்ட் இஸ் ஃபைன் நவ், கம்ப்ளீட்லி ஃபைன் தான். ஸோ விசாரித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு மேலே எப்பவும் போல் வீடியோஸ் நம்மளுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சோம். ஓகே ரைட். ஸோ இப்போ கமிங் டு எபிசோட் நம்பர் 2. F&Oன்றது வந்து ரொம்ப பெரிய செக்மெண்ட், ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். ஏன்னா நிறைய மக்கள் இதில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. போன கிளாஸ்ல இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ நிறைய மணி இதில் இழக்கவும் முடியும், நிறைய மணி இதில் சம்பாதிக்கவும் முடியும். அப்படின்னும் போது நம்ம இதில் நிறைய கான்செப்ட்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக லேர்ன் பண்ண வேண்டியது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டீச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது வந்து அடுத்து புரியும். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டா போதும்னு நினைக்க வேணாம்னு சொல்லுவார். ஓகே, ஸோ இப்போ வந்து காம்பனன்ட்ஸ், இதுதான் F&Oவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காம்பனன்ட்ஸ்னால் என்னென்னா, F&O ட்ரேடிங்கில் எதிலெல்லாம் நம்ம இந்த ட்ரேடிங்கை வந்து பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 4000-5000 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா எல்லா ஸ்டாக்லையும் இப்போ நம்ம ரேண்டமாக வந்து F&O பண்ணலாம்னா முடியாது. F&Oன்றது வந்து ரொம்ப தகுதி வாய்ந்த ஒரு சில ஸ்டாக்ஸாலேயோ ஒரு சில இண்டெக்ஸாலேயோ தான் பண்ண முடியும். அது என்ன இண்டெக்ஸ், அது என்ன ஸ்டாக்ஸ், அதை தான் நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயில்டாக காட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் ஸ்டார்டிங் வித் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஸ்டாக் அப்படின்னா அது வந்து ஒரு கம்பெனின்றது ஒரு ஸ்டாக். இப்போ எக்ஸாம்பிள் டிசிஎஸ்னா அது வந்து ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம். விப்ரோனா அது ஒரு கம்பெனி இல்லையா, அது ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம். பட் இதுவே டிசிஎஸ், விப்ரோ, HCL டெக், காக்னிசன்ட், இந்த மாதிரி எல்லா ஐடி கம்பெனிஸை சேர்ந்தா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இண்டெக்ஸ் அப்படின்றது ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் டுகெதர் ஃபார்ம் அ இண்டெக்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, இந்த மாதிரி இன்னும் ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது, நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குது. பட் ரொம்ப முக்கியமான 3 மட்டும் நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஏன்னா இதுதான் அதிகமான மக்கள் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நிஃப்டி, ரெண்டாவது வந்து சென்செக்ஸ், மூணாவது வந்து பேங்க் நிஃப்டி. உங்களுக்கே தெரியும், நிஃப்டின்றது வந்து 50 கம்பெனி சேர்ந்தது நிஃப்டின்னு சொல்லுவோம். சென்செக்ஸ் வந்து அந்த மாதிரி என்எஸ்சியோடது வந்து நிஃப்டி இல்லையா, அந்த மாதிரி பிஎஸ்சியோடது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், நிறைய கம்பெனி சேர்ந்தது சென்செக்ஸ். பேங்க் நிஃப்டின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 பேங்க் சேர்ந்து உருவாக்குனது பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து நம்மளோட பேங்கிங் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களாம், ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இதில் பண்ணலாம். ஸோ எனிவேஸ், இந்த எல்லா இண்டெக்ஸ்லையும் நம்மளால F&O ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுதா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கமோடிட்டிஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட். ஏன்னா யூஸ்வலாக நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகும், கரெக்டா? ஆனால் இந்த கமோடிட்டி செக்மெண்ட் மட்டும் 9 மணிக்கே ஓப்பன் ஆயிடும். சரி, எப்போ யூஸ்வலாக நம்மளோட இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்? 3:30க்கு க்ளோஸ் ஆகும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா F&O ட்ரேடிங்க்கு மட்டும் 3:40, ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து 3:40 அப்படின்ற டைம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றது போக போக தெரியும். எனிவேஸ், நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க 3:30 எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இப்போ இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இந்த கமோடிட்டி செக்மெண்ட் மட்டும் 11:30 வரைக்கும், நைட்டு 11:30 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, எனக்கு ஈவினிங் வந்து ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி இருக்க நிறைய பேர் கமோடிட்டி செக்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கமோடிட்டியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. சில்வர், கோல்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ஜிங்க், அலுமினியம். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா குளோபல் அசெட்ஸ். இந்தியாவில் இருக்கிற ஒருத்தருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம், அதாவது ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூரோப், எந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்க கமோடிட்டிஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில்வர், கோல்டு, க்ரூட் ஆயில்லாம். ஸோ அப்போ இதில் ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய நியூஸ் பேஸ் பண்ணி தான் இது வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படின்றத நம்ம போக போக லேர்ன் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில். ஸோ கமோடிட்டிஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருச்சு, அண்ட் என்ன டைமில் இது வந்து ட்ரேட் பண்ண முடியுன்றது புரிஞ்சிருச்சுல. 9லேருந்து 11:30 PM வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ பிக்கர் ட்ரேடிங் விண்டோ நம்மளுக்கு இருக்குன்ட்டு சொல்லுவார். அண்ட் ஃபைனலி ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸில் நம்மளுக்கு தெரியும் 4000-5000 ஸ்டாக்ஸ் இருக்குது என்எஸ்சி பிஎஸ்சி சேர்ந்து. பட் ஆனால் வெறும் 200 ஸ்டாக்ஸில் மட்டும்தான், 200ன்னு எக்ஸாக்ட் நம்பர் இல்லை, 200லேருந்து ஒரு 250க்குள்ளேன்னு வச்சுக்கோங்க, அது மாறிட்டே இருக்கும், அதனால அப்ராக்சிமேட்டாக 200. ஸோ ஒரு 200 ஸ்டாக்ஸ் வரைக்கும் தான் F&Oக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது.
இதை தான் இந்தியாவோட டாப் 200 ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் நான் எப்படி இந்த லிஸ்ட்டு பார்க்குறதுன்னா கூகுளில் போட்டாலே வரும். வாட் ஆர் த F&O ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமஸாக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து F&O ஸ்டாக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவேஸ் நீங்கள் இந்த எக்ஸாக்ட் லிஸ்ட் வேணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எனிவேஸ் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் காம்பனன்ட்ஸ். அதாவது F&O ட்ரேடிங்கில் பண்ண முடிகிற செக்மெண்ட்ஸ் அப்படின்னா இது மூணு தான். இதில் வந்து டவுட்டே வேணாம், நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது இண்டெக்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு. லைக் நிஃப்டி ரொம்ப வருஷமாக பண்ணி பழகிட்டு இருப்பாங்க. லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி. ஸோ நான்லாம் ட்ரேடிங்குள்ளே வரும்போது முதல்ல நான் எடுத்த உடனே ஆரம்பித்தது வந்து நிஃப்டி தான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதை கடைசியாக தான் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும் போல அப்படின்ட்டு. ஸோ முதல்ல எடுத்து லாஸ் பண்ணி அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ்லேருந்து ஓகே கற்றுக்கணும் போலன்ட்டு போய் கற்றுக்க ஆரம்பிச்சு இன்வெஸ்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு எபிசோட்ஸ் அப்படி தான் நான் கொடுத்துருப்பேன். இன்வெஸ்டிங், ஸ்விங் ட்ரேடிங், மல்டி பேகர், இன்ட்ராடே, அப்புறம் தான் F&O. இந்த ஆர்டரில் தான் நம்ம ஆக்சுவலி வந்து போகணும். இப்படி தான் லேர்ன் பண்ணணும், இப்படி தான் ப்ரொசீடும் பண்ணணும். ஸோ F&O மட்டும் எப்போவுமே பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட எப்போவுமே இருக்கிற ஒரு அட்வைஸ். ஸோ இந்த மூணுத்துலையுமே வந்து நம்ம F&O ட்ரேடிங் பண்ண முடியுன்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்த கிளாஸில் வந்து ரொம்ப முக்கியமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு தேவைப்படுற விஷயங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் சப்போஸ் நம்மளோட பேஜை, நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த வீடியோஸும் மிஸ் ஆகாது. நம்ம போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ரொம்ப எஃபெக்டிவான கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸும் எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டுக்கு நிறைய மெம்பர்ஸ் வந்து லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி லைக் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட ஒரு கமெண்ட்டும் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டில் அதை வந்து நீங்கள் என் கூட நீங்கள் பேச முடியும். லைக் எனக்கு நீங்கள் நான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள் அதை கமெண்ட் பண்ண முடியும். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, நானும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதனா நீங்கள் அதில் கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க, ஹைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. ஸோ நன்றி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.